கூட்டத்துல அடிச்சு புடிச்சு இப்ப போகணும். இப்ப பார்த்தா கிரிஞ்சா இருக்கு. நாங்க சித்தார்த்த பார்த்தோம். ஹாய் சொல்றான். கல்யாணம் ஆச்சுனால இப்படிதான். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு நாங்க போக போறோம். அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறோம். பள்ளியில இருந்து மாரியம்மன் திருவிழா அது வந்து செம்மையா இருக்கும். நாங்க இதுக்கு முன்னாடியே போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்க vlog போட்டிருக்கோம். அது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கூட்டத்துல அடிச்சு புடிச்சு இப்ப போகணும். அதுதான் டாஸ்க். இவ்வளவு நேரம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி போறது, எந்த வழியா போறது, வண்டி போகாது, நடந்து போகணும், நடக்க முடியாது, பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் யோசிச்சு அப்ப எதுக்கு எங்க போற அப்படின்னு கேட்பாங்க. போய் தானே ஆகணும். பழனியில இருந்துட்டு நம்ம போகாம இருந்தா அது நல்லா இருக்கா? நம்ம போயிட்டு நாங்க உங்களுக்கும் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். சோ வீடியோக்குள்ள போலாம். யாரு செருப்பு கட்ட சாமியில கூட கட்சி எல்லாம் வருது. எத்தனை கட்சி பேனர் பாரு. கிட்ட வந்து பேசிட்டா கொன்று கேமரா. மக்களே, அன்னதானத்தை வந்து உண்ணாவிரதம் தெய்வம் தான். சரி ஆசிலிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? ஜெர்மனி, அவன் ஜெர்மனில இருந்து வந்திருக்கான். அதனால தமிழ் தெரியாது. அப்படிதான் சீன் போடுவான். நிறைய தமிழ் வார்த்தை வருது. வீடியோ சென்சர் ஆயிருங்க, சொல்ல மாட்டேங்கிறேன். செருப்பு கட்ட ஏண்டி ரெண்டு பேரும் ஒரு பிரேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியலையே. வளர்ந்து கிடக்குறியா? அம்மாடி என்ன சூடு. ஆத்தாடி ஆத்தா. டயட் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆவி பறக்குது. அட மலக்குறங்க. தம்பி தான் ஆமா விளங்காத இந்தமா கொடுக்குறாளா? ஆமா நீ யாரு? பொண்டாட்டியா பாருங்க, ஒரு பொண்டாட்டியா மோசமான பொண்டாட்டி. இன்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ. குட் தம்பி இங்க இருக்கான் பாருங்க. இது ஆக்ஷன் மேடம். நடிக்கிறா பாருங்க. இப்ப தெய்வமே ஒன்னு எடுத்துக்கணும், ஒன்னு புடுங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து இந்தாடா டேய். ஸ்வீட் கார்ன பார்த்ததே இல்ல. அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. வேற ஏதாவது டிஃப்ரெண்டா வாங்காம. லூஸ் பாய்ஸ். ஐயோ ஐயோ அம்மா. தாய் பேசுற காரணத்தால கொஞ்சம் தர மாட்டேங்கிறாங்க. உனக்கு ஆகணும்டா. மத்தவங்க ஜோகே எங்கனா வந்து வேணா வரோம். இவங்க ரெண்டு பேரும் ட்ரீட்மென்ட் பண்ணதே இல்ல. இங்க வந்து இப்படி வாங்கி வாங்கி ஆவு குடிக்கிறானுங்க. அப்படி சொல்றானா? நான் இப்ப சொன்னேன். என்ன மூஞ்சி வச்சிருக்கீங்களா? எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். வெக்கமானமே இருக்காது எனக்கு. நீ என்ன வேணா பேசு. பெரியமா வேற எல்லாம் உங்களால தான் பெரியமா. போடா. வர்ற மாதிரி இங்க காமி கொஞ்சம். பாட்டு ரொம்ப பெருமையா இருக்க. கேவலமா இருக்கு. வந்துரு. அசிங்கப்பட்டான. சாப்பிடுங்க. நடு நடுல பெரியமா சாப்பிடுங்க பெரியமா. தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். நல்லா இல்லையாமா. என்னமோ சாப்பிடுற மாதிரி இருக்கான். எனக்கு கேட்கல. ரொம்ப சவுண்டா இருக்கு. வெறும் தட்டு முறுக்கு சாப்பிடுற மாதிரி இருக்கான். மோது வருதா? சாணி எது? கர்ம என்ன கன்றாவி இது? மூக்கு ஏறுது. பசங்களுக்குலாம் இந்த வாசம் பிடிக்க மாட்டேங்குது. பெயிண்ட் வாசம் இருக்குது. ஏன் பசங்களுக்கு பிடிக்க அது மாட்டேங்குது? வாசம் அடி நாத்தமா இருக்கு. நாத்தம். மணக்குதா? வாயில நல்லா வருது. சொல்ல முடியல. மூஞ்சி பாத்தியா? அப்படிங்கிறாங்க.
ஸ்கூல் படிக்கும்போது இது மாதிரி ஃப்ளெக்ஸில் நானும் தனுஷ் சர்ப்ரைஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஃபோட்டோலாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தா கிரிஞ்சாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பாட்டு சொல்லுவாங்க, ஏ ஃபோட்டோ பார்த்தா இருப்பாங்க. அது ஒரு பெருமை. இதெல்லாம் ஒரு பழப்பு. இங்க பாரு, சொன்ன மாதிரி எத்தனை flex. இதை பாரு, இந்த ஃப்ளெக்ஸ் ஜூம் பண்ண இல்லைன்னா கோகுல் எடுத்து இருந்தாங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி. மக்களே, போன வருஷமும் இங்கே தான் ஜவு மிட்டாய் வாங்கணும். தெரியுமா, அப்படியே வந்துருச்சு. எங்கன்னு வச்சே தெரியல. திடீர்னு பார்க்குற பின்னாடி நிற்கிறாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே வந்துட்டு கொண்டு இருக்கோம். வந்துட்டாங்க. கோகு கோகு எங்க இருக்கிறாய்? பிரிச்சுட்டாங்களா? எதுக்குடாமா? யூடியூப்ல போடுறது. யூடியூப்ல போடுறதுக்கா? ஆமா. எந்த யூடியூப்ல? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். வெக்கமா வருது. யார காணோம்? அவன் தான் எங்க இருந்தாலும் தெரியவாடா. தக்கலா? மக்களே, இதுதான் கம்பம். அங்கதான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க எல்லாரும். மாரியம்மன் திருவிழா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கே தெரியல. மக்களே, நாங்கள் வந்து இப்போ ஷார்ட்கட்டில் பூந்து வண்டி கோமாளி பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். வண்டி கோமாளின்னா என்னன்னு சொல்லு. எனக்கே தெரியாது. ஏய், நீலாம் பழனிக்காரன். பழனிலே வளர்ந்துருக்க. நான்லாம் திருப்பூர்ல தான் வளர்ந்தேன். நீ தான் பழனியில வளர்ந்த. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்ல தானே சித்தா படம் எடுத்தது. அப்படியா? சித்தா படம் இந்த ஸ்ட்ரீட்ல தான் எடுத்தாங்க. நாங்க சித்தார்த்த பார்த்தோம். சரி சரி. மக்களே, வெட்டி தியா நாவா லாஸ்ட் வருஷம் நாங்க கரெக்டா வந்து வீடியோ எடுத்தோம். அப்ப இதுக்கு ரெண்டு இத்தினூண்டா இருந்துச்சு. அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்கு. கப்பித்தனமா பேசிக்கிட்டு. இங்க பாருங்க, அச்சு தண்ணி வச்சிருக்கேன். மோந்து பாருங்க. என்ன வாசம் அடிக்குதா? சாந்து போட்டு வாங்க. நீ வா. எனக்கா வாசம் அடிக்க மாட வருதுல்ல, பாட தானே வருது. இவதான் என் புள்ள. ரெண்டு மூக்கு சுத்ததுங்க. வாசம் தான் அடிக்குது. நல்ல வாசம். அம்மா வேஷம் கட்டிருக்காங்க. பயமா இருக்கு. இந்த வேஷத்தெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. ஹாய். ஹாய் சொல்றான். நித்தி, ரியா, ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்குள்ள வாங்க. செட்டில் ஆகி உட்கார்ந்துட்டோம். ஏதோ புரணி பேசிட்டு இருக்காளுங்க யாரையோ. பார்த்துட்டா. பிசாசு. இங்க ரெண்டு வண்டி கோமாளி இருக்கேன்னு எடுத்தேன். நக்கலு. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஏய், மாடு, நல்ல மாடு. வணக்கம் பிரதர். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட். எப்படி வாழ்ந்த மனுஷன் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா? கல்யாணம் மனுஷனால இப்படி தான். எது? கல்யாணம் மனுஷனால ஆட நானா வந்து உன்னை கரிய கால கட்டி போட்ட போய் ஆடு. சிறகடிச்சு பற போ. ஒரு காலத்துல கோகுல் இந்த மாதிரிலாம் நீ கேட்டு அங்க வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தான். இப்ப பாவம் இங்க இப்படி அனாமத்தா நின்னுட்டு இருக்கான். கண்ணு கலங்குது. அழுகாத. விடு விடு. அவன் மூஞ்சி அப்படி வச்சு ஏமாத்துவான். நம்பாதீங்க. நான் பாவமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பாவமா இல்லையா? பாவம் எங்க நானு பாவம் மாறி. தான் அப்படி இழுக்கிற. என்ன மாறி அதான். என்னை வில்லி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்களா vlogல? தாண்டே முடிச்சு எல்லாமே. ஏய், ரித்தி தான் நீ. பிரியாணி ஃபாரெவர் தானே? பரோட்டா என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல. வாங்கடா பொங்கல். ஒரு காலத்துல எப்படி ஆடிட்டு இருந்தவ இப்ப இப்படி வெக்கப்படுறா. நீதா. பிடிச்சுக்க அந்த மியூசிக் கேட்டா உனக்கு கை கால்லாம் ஆடுதா?
ஆஹா